நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 மகிழ்ச்சியா உற்சாகமா சிறப்பா இருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். எனக்கு திருமண நாள் கொண்டாடுறீங்க, நன்றி. வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம். ஓகே, இன்னைக்கு நேர கதை என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மான் அந்த ஒரு வனாந்திரத்துல ஒரு காட்டு பகுதியில அந்த மான் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கு என்ன ஆயிரும்னா குட்டி ஈனக்கூடிய அந்த நிலையில அந்த மான் வந்து இருக்குது. ஸோ அந்த சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக கருமேகங்கள் எல்லாம் சூழ்ந்து பயங்கரமாக மின்னல் வெட்டுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சரியான ஒரு புயல் மழை பெய்வதற்கான வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த வனாந்தரத்தில் அந்த மான் வந்து ஒரு புதிய உயிருக்கு ஒரு குட்டிக்கு என்ன பண்ண உயிர் கொடுக்க போகுது. இந்த சூழல் அது கவனிக்குது. பார்த்தா புதர் மறைவில் ஒரு புலி ஒன்று இதை தாக்குறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ இந்த மானுக்கு ஒரு ஐயம், ஆகா இது நம்மளை கொன்னுச்சுன்னா வயிற்றுல இருக்கிற குட்டியும் செத்து போயிடுமே. ஒருவேளை குட்டியை ஈனுன பிறகு நம்மளை தாக்குச்சுன்னா, நம்ம குட்டி ஒருவேளை நம்மளை கொன்றுச்சுன்னா குட்டி அனாதாயிரும், குட்டியை தாக்கிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? இப்படி பலவித கவலைகள் அதுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கலாமா ஓடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய கேப்ல இன்னொரு பக்கம் பார்த்தா, இன்னொரு பக்கம் வேடன் கரெக்டா அந்த மான் என்ன பண்றான், குறி வச்சு ரெடியா நிக்கிறான், அம்போட ரெடியா நிக்கிறான். அவனுக்கு வந்து மான் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மான் என்ன ஆனாலும் அது என்ன கண்டிஷன் பத்தி கவலை இல்லை, அதை அடிச்சு வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நிக்கிறான். இந்த மானுக்கு ஓடுனா புலியும் துரத்தும், வேடனும் துரத்துவான், குட்டியும் ஈன போறோம். அது எப்படி இந்த சூழல் அப்படிங்கிறப்போ ஒரு பக்கம் புயல் மலைக்கு வேற என்ன ஆயிட்டு இருக்குது, ரெடி ஆயிட்டு இருக்குது. சூழல் அப்படியே கரு மேகங்கள் சூழ்ந்துட்டு இருக்குது. திக்கு 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 அப்படியே அந்த நிமிடங்கள் போயிட்டு இருக்குது. ஆனா அந்த மானுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, என்னன்னாலும் கடவுள் என்ன பண்ணுவார், எனக்கு ஏதாவது ஒரு வழி என்ன பண்ணுவார், அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருந்துச்சு. அப்போ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் புலி பாயிறதுக்கு ரெடி ஆகுது. அந்த அம்பு அதை விடுறதுக்கு வேடன் கரெக்டா என்ன பண்றான், ரெடியா நிக்கிறான். அம்பு வந்து புலி மேல பாஞ்சிருக்கு. இல்ல, அந்த டைம் ஒரு மின்னல் வெட்டிருச்சு. எப்படி ட்விஸ்ட் பாத்தீங்களா? நீங்க மாத்திடுவீங்க, எனக்கு தெரியும். எல்லாத்தையும் கெஸ் பண்ணி கரெக்டா சொன்னீங்களா? சோ அப்ப அந்த மின்னல் என்ன ஆயிருச்சு, வெட்டின அந்த வெளிச்சத்துல வேடனுடைய கண்கள் என்ன ஆயிருச்சு, தெரியாம போயிடுச்சு. அப்ப அது அம்பு என்ன ஆயிடுச்சுன்னா குறி தவறி விட்டப்போ அந்த குறி தவறு நம்பு என்ன ஆயிடுச்சு, புலி மேல பாஞ்சிருச்சு. ஓகே, டைரக்டா புலி மேல போய் இப்படி சுத்தி வளைச்சு கொண்டு வந்தோம். பாத்தீங்களா? தெரியும், எனக்கு தெரியும். சோ இது மாதிரி நம்ம பல நேரங்கள்ல அந்த மான் போல ஏதோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்ச விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சு அதெல்லாம் கடந்து பல வருடங்கள்லாம் வந்து இன்னைக்கு திரும்பி பார்த்தா கூட அதை விலக்கி சொல்றதுக்கு எப்படின்னே தெரியாது. ஏதோ நடந்துச்சு, கடவுள் அதிசயமா என்ன பண்ணார், வழி நடத்திருக்காரு. விஷயம் என்னன்னா நம்பிக்கை. கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக எல்லாம் நமக்கு கிடைக்கும், நல்லதாவே நடக்கும். சூப்பர். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்ப ஆலிதாசன் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம்.
உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம், மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று. சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாளை நம்ம சிறப்பா தொடங்கிட்டோம். கடவுள் மேல நம்பிக்கை வச்சா எந்த சூழ்நிலையும் கடவுள் நம்மளை காப்பாத்துவாருன்றத அந்த கதை நமக்கு உணர்த்துச்சு. இன்னைக்கும் நமக்கு டாபிக் வந்து எப்படி நம்பிக்கையை பற்றி இருக்க போதா இல்ல கதை சும்மா சுருட்டு கதை நல்லா இருந்துச்சு உருட்டிட்டீங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய குடும்பங்கள்ல குடும்பங்களை பத்தி பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுக்குவோம். என்ன அப்படின்னா, ஸ்கூல் டேஸ்ல இல்ல காலேஜ் டேஸ்ல கிளாஸ் எடுத்திருப்பாங்க நம்ம டீச்சர்ஸ் எல்லாம். அப்போ கிளாஸ் எடுத்து முடிச்சு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நேற்று என்ன எடுத்தேன் அதுல இருந்து நான் கேள்விகள்லாம் கேட்க போறேன் அப்படின்னு சொன்னா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எனக்கு எல்லாம் பயமா இருக்கும். எனக்கு என்ன கேள்வி கேட்க போறாங்க தெரியலையே, என்ன நடத்துனாங்கன்னே தெரியலையே, இதுல வேற கேள்வி வேற கேட்க போறாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். பரவாயில்ல, என் இனம் நீங்க, எனக்கும் அதே இருக்கும். ஐயோ கேள்வி கேட்கறாங்களா, நம்மள எழுப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம லைட்டா அவன் தலைக்கு பின்னாடியாவது கரெக்டா மறைஞ்சு நிக்கிற மாதிரி மறைஞ்சு உட்காந்துக்குவோம். ஒருவேளை நமக்கு கேள்விக்கான பதில் தெரியணும், அப்படியே தலை இப்படி இந்த மீன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பெஞ்ச் கால்ல போய் உட்காந்துப்பாங்க. ஓ அவ்வளவு பண்ணிடுவாங்க. எனக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு அந்த குளத்துல மீன் எட்டி பார்க்கும் தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மள கேட்க மாட்டாங்களா, நம்மள கேட்க தலையெல்லாம் ஆட்டி ஆட்டி அவங்க பேஸ் அப்படி இருக்கும். சோ இந்த மாதிரி சில கேள்விகள் அப்படினாலே நமக்கு பயம் வருது இல்லைங்களா, என்ன கேட்க போறோம் எதுக்கு. சோ இன்னைக்கு சில கேள்விகள் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள போகிறோம். எதை குறித்து அப்படின்னா, இன்னைக்கு நம்ம குடும்பத்தினரோடு நாம் பேசக்கூடிய நேரம் கரெக்டா இருக்குதா இல்ல குறைஞ்சிருக்குதா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு சில கேள்விகள் நம்ம என்ன பண்ண போறோம், நமக்குள்ள கேட்டுக்க போறோம். குடும்பம் அப்படிங்கிறப்போ அப்பா அம்மா
கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோருமே தனித்தனியாக அவங்களுக்கிட்ட, கணவன் மனைவி கிட்டயோ மனைவி கணவன் கிட்டயோ கிடையாது, அவங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அப்ப முதல் கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, நாம எல்லாருமே ஒன்றாக அமர்ந்து கதை பேசியது, அந்த செல்போன் எல்லாம் அணைச்சி வச்சுட்டு இல்ல செல்போனுடைய தொந்தரவு எல்லாம் இல்லாம ஒன்றாக குடும்பமாக அமர்ந்து கதை பேசியது கடைசியா எப்போ அப்படின்றத நம்ம கேட்கணும். ஓகே, ஒருவேளை நான் நேற்று நைட்டு சாப்பிட்றப்போ இருந்தாங்க நாங்கள் ஒன்றா உட்காந்து கதை பேசணும்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெல் அண்ட் குட். ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன பண்ணுறோம், இரவு உணவு வருந்த போது ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு கதை பேசி எனக்கு நாள் எப்படி போச்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது கிமுவா கிபியான்னு தெரியல, எந்த மாசம் தெரியல, எந்த வருஷம் தெரியல அப்படின்ற அளவுக்கு இருந்துடக்கூடாது. இருந்துச்சுன்னா நம் குடும்பத்தினரோடு செலவழிக்கக்கூடிய நேரம், பேசக்கூடிய நேரம் என்பது குறைந்து விட்டது அப்படிங்கறத அது உணர்த்துகிறது. ஓகே, கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, போற்றுவாயாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள். இந்த அற்புதமான உன்னதமான நாளில் திருப்பாடல் 147 நமக்கு கூறுவதெல்லாம் ஆண்டவரை எப்போதும் போற்றி புகழ வேண்டும் என்று இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய சிந்தனைக்கு வசனம் 12, 13, 14, 15, கடைசியில் 19, 20வது வசனம் இன்றைய சிந்தனைக்கு அழைப்பு விடுக்கின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் எப்போதும் போற்றி புகழ வேண்டும். எருசலேம் கடவுளே, சீயோனின் கடவுளே, நீ எங்கிருப்பினும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் இதோ நாங்கள் உம்மை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். உம்முடைய புகழை எப்போதுமே அறிக்கையிடுவோம், பாடுவோம். என்ன சூழ்நிலை இருந்தாலும் உம்முடைய புகழை பாட எங்களுடைய நாவு நிற்காது என்ற அந்த உறுதிப்பாட்டை இன்றைய நாளுடைய முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிறார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள்
குட்டி குழந்தைகள் பள்ளி கல்லூரிக்கு செல்ல இருக்கின்றார்கள். இன்றைய நாளில் இந்த வாரத்தில் நம்முடைய குழந்தைகளை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கூறுகிறார். இந்த ஒரு வார்த்தை போதுமே. இந்த புதிய கல்வி ஆண்டுல நம்ம தொடங்கி இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நம் தேவன், நம் கர்த்தர் உடனிருந்து ஆசீர்வதிக்க இருக்கின்றார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நன்மைத்தனத்தை நினைத்து நாம் போற்றி புகழ வேண்டும் என்பதுதான். அப்படி புகழ்கின்ற போது நாம் எப்படிப்பட்ட நொறுங்கிய உள்ளத்தோடு இருந்தாலும், காயப்பட்டிருந்தாலும், அசிங்கப்பட்டிருந்தாலும், வேதனைக்குள்ளானாலும் அவர் நம்மோடு உடனிருந்து நமக்கு ஆறுதல் அளிக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, நம்முடைய நிலங்களை எல்லாம் விளைச்சல் நிலமாக மாற்ற இருக்கின்றார். அதுவும் அருமையான தானியங்களை கொடுக்க இருக்கின்றார். பதறுகளை அல்ல. நம்முடைய வாழ்க்கையை ஒரு மாற்றத்திற்கு இந்த கல்வி ஆண்டுல அழைத்து செல்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாக என்று கூறுகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாளாக இருந்தாலும், ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை நாம் சிறப்பித்தாலும், இந்த நாளில் ஆண்டவருடைய அந்த நற்கனை என்கின்ற அந்த உணவால் நாம் நிரப்பப்படுகிறோம். அதை விட ஒரு சிறந்த உணவு எதுவும் இல்லை என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சோலே, அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளில் அவர் தம் கட்டளைகளை அனுப்புகிறார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கிறது. ஆண்டவருடைய வாக்கு ஒருபோது வீண் போவதில்லை. அவருடைய வாக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நடந்தே தீரும். ஆகையால் நம்பிக்கைக்குள் என்று திருப்பாடல் ஆசிரியர் நம்மிடம் மீண்டும் மீண்டுமாய் கூறுகிறார். பிரிய மாணவர்களே, 19, 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோப்புக்கு தம் வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறொந்த இனத்துக்கும் இப்படி செய்வதில்லை. பிரியமான சகோதர சோலே, கிறிஸ்தவர்களாய் வாழக்கூடிய நமக்கு ஆண்டவர் எப்போதுமே உறுதுணையாகவே இருக்கின்றார். அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் கொடுப்பேன், ஆசீர்வதிப்பேன், காப்பேன், வழிநடத்துவேன் என்று சொன்ன தேவன் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த புதிய கல்வி ஆண்டுல இந்த வாரம் முழுவதும் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் அவருடைய உடனிருப்பையும், அவருடைய ஆசீர்வாதத்தையும், அவருடைய கருணையையும், அவருடைய கிருபையும் நாம் உணரும் இருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. இன்றைய நாளில் இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்லதே நடக்கும். இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான புதிய வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் நீர் எங்களோடு பேசப் போகிறேன். எது நடந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை புகழ்ந்து போற்றி உமக்காக நேரம் செலவழித்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த இருக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நற்செய்தியாக வெளிக்கொணர இருக்கிறோம். எங்களையும் குடும்பத்தாரையும் சிறப்பான விதத்தில் என்னுடைய குட்டி குழந்தைகளையும் இந்த புதிய கல்வி ஆண்டையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நம் குடும்பத்தினரோடு நாம் செலவழிக்கக்கூடிய நேரம் குறைகிறதா, பேசக்கூடிய நேரம் குறைகிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன கேள்வினா, இந்த கேள்வி நம்ம கேட்கணும். ஏதாவது ஒரு தேவைக்காக மட்டும்தான் நம்ம அப்பா அம்மா கிட்டயோ இல்ல கணவர்கிட்டயோ இல்ல நமக்கு நெருங்கின பிள்ளைங்க கிட்டயோ அப்படி நம்ம கேட்கிறோமா அப்படின்றதே நம்ம யோசிச்சு பார்க்கணும். இல்ல மற்ற நேரங்கள்லயும் அவங்க கிட்ட நம்ம சகஜமா பேசுறோமா, இல்ல நம்ம தேவை எனக்கு இது வேணும், இதை வாங்கி கொடுங்க, அதுக்கு நான் மட்டும்தான் அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்ல அவங்க பக்கத்துல போயோ நம்ம பேசுறோமா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. பெரும்பாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண் பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பா கிட்ட ஏதாவது ஒரு தேவைன்னா மட்டும்தான், அதுவுமே அப்பா கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போவாங்களான்னு கேட்டா சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா அம்மாக்கள் வழியா தான். ஆமா, அம்மா எனக்கு அவர்கிட்ட சொல்லி எனக்கு என்ன பண்ணு
வாங்கி கொடு. இன்னும் சில வீடுகளா இருக்குது, எனக்கு அந்த ஆள்கிட்ட சொல்லி இதெல்லாம் வாங்கி கொடு. கொடு. இன்னும் சில வீடுகள் என்ன? எனக்கு உன் வீட்டுக்காரத்தை சொல்லி இதெல்லாம் வாங்கி வாங்கி கொடு. கொடு. அப்பாங்கிற வார்த்தை வாயில வராது. வராது சில நேரங்கள். இது என்னன்னா உறவு முரண். ஏன் இது உருவாச்சு, என்ன காரணம் எதுவுமே தெரியல. அட்லீஸ்ட் இதை பேசினா தான் சால்வ் ஆகும். நீங்க சொல்லுங்க, எப்படி உங்க அப்பா கிட்ட நீங்க அப்ரோச் நான் பண்ணுவீங்க? எங்க அப்பா கிட்ட சின்ன வயசுல வந்து இதே பிரச்சனை இருந்துச்சு. எங்க அப்பா கிட்ட போய் எம்மா ஃபீஸ் கட்டணும், எம்மா டூர் போனோம் அப்படின்னா கேட்டெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் சொல்லிருக்கீங்களா உங்க இல்ல வீட்டுக்காரர்கிட்ட? அப்படிலாம் அந்த ஆள் கிட்ட இல்ல இல்ல சும்மா சொல்லக்கூடாது. உண்மையா வீட்லயும் பாத்துட்டு இருப்பாங்க. அதனால போய் சொன்னா Okay. வீட்டுல இருந்து உடனே எந்திரிச்சு ஃபோன் பண்ணி ஏய் என்னடா Okay. இப்பெல்லாம் சொல்ற அப்படின்னு. சோ அந்த மாதிரி சொன்னது கிடையாது. பட் அம்மா வழியா போயிருக்கோம். பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட விவரம் தெரிஞ்ச பிறகுதான் அப்பா கிட்ட நேரடியாக கேட்க தோணுச்சு, பேச தோணுச்சு. எவ்வளவு நாட்கள் அப்பா கிட்ட பேசாம இருந்திருக்கிறோம், அப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் லேட்டரா தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது அம்மாக்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சில நேரங்கள் இருக்கு. ஏன்னா அப்பா கிட்ட ஈஸியா பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அட்டாச் ஆவாங்க, எதனால கேட்டு காரியத்தை என்ன பண்ணிக்குவாங்க, சாதிச்சுக்குவாங்க. சில நேரங்கள் அம்மா கிட்ட அதை என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஸோ அப்போ நான் தேவைக்காக மட்டும்தான் என் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நான் பேசுறேனா, ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும்தான் அவங்க கிட்ட நான் பேசுறேனா அப்படிங்கிற கேள்வி கேளுங்க. இந்த கேள்விக்கான விடை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்முடைய வாழ்க்கை, நம் குடும்பத்தோடு நெருங்கி செல்கிறோமா இல்ல விலகி நிற்கிறோமான்னு நமக்கு தெரிய வரும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தப் பெருவிழா. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் ஆண்டவர் இயேசுவின் மெய்யான பிரசன்னத்தினை மகிமைப்படுத்துவதே கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தப் பெருவிழா. 12ஆம் நூற்றாண்டில் பெல்ஜியத்தில் வாழ்ந்த அருட்சகோதரி ஜூலியானாவிற்கு கிபி 1208ஆம் ஆண்டு ஆண்டவர் இயேசு தன் 5 காயங்களோடு காட்சி அளித்து ஜெபிக்க அழைத்தார். ஆண்டவரை காட்சியாக கண்ட அருட்சகோதரி ஜூலியானா காயங்கள் நிறைந்த ஆண்டவரின் திருவுடலையும் அவர் நமக்காக சிந்திய திரு இரத்தத்தினையும் மகிமைப்படுத்தி நன்றி கூறினார். கிபி 1208ஆம் ஆண்டு முதல் 1228ஆம் ஆண்டுகள் வரை 20 முறைகள் ஆண்டவரை காட்சியாக கண்ட அருட்சகோதரி ஜூலியானா ஆண்டவர் நமக்காக காயங்கள் பட்டு இரத்தம் சிந்தியதனை இவ்வுலக மக்கள் உணர்ந்து ஜெபிக்க அழைத்தார். ஆண்டவர் தனக்கு 20 ஆண்டுகளாக காட்சி அளித்ததனை பெல்ஜியத்தின் லீஜ் மறைமாவட்ட ஆயர் ராபர்ட் தே தௌரட் அவர்களிடம் எடுத்துக் கூறிய ஜூலியானா ஆண்டவரின் திருவுடலையும் திரு இரத்தத்தினையும் மகிமைப்படுத்த விழா எடுக்குமாறு ஆலோசனை கூறினார். அருட்சகோதரி ஜூலியானாவின் ஆலோசனைகளை ஏற்ற ஆயர் ராபர்ட் ஆண்டவரின் திருவுடல் திரு இரத்தப் பெருவிழாவினை கிபி 1246ஆம் ஆண்டு தனது மறைமாவட்டத்திலும் பெல்ஜியத்தின் அனைத்து மறைமாவட்டங்களிலும் கொண்டாட பரிந்துரைத்தார். கிபி 1247ஆம் ஆண்டு பெல்ஜியம் நாட்டில் கொண்டாடப்பட்ட இப்பெருவிழா கிபி 1251ஆம் ஆண்டு முதல் ஜெர்மனி, பொஹேமியா, மொராவியா நாடுகளில் கொண்டாடப்பட்டு பின்வரும் காலங்களில் உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டது. ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு இரத்தப் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மெய்யான பிரசன்னத்தோடு நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய குடும்பங்கள் கிட்ட நம்ம எப்படி இருக்கோம், எந்த மாதிரியான பழக்கத்துல இருக்கோன்ற கொஸ்டினை நம்மளே கேட்டுக்கணும்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்த என்ன கொஸ்டின் நாமளே கேட்டுக்கணும். அடுத்ததா நாம் குடும்பத்தினரோடு நெருங்கி இருக்கிறோமா விலகி இருக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு போறதுக்கு முன்னாடி ஐயன் வள்ளுவனுடைய ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு குறள் ஒன்று சொல்லுவாங்க.
குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர். கேளாதவர். ஏதா வயலின் சூப்பரா இருப்பா, அந்த மியூசிக் சூப்பரா இருப்பா, இந்த இசை ஐயோ பின்னிட்டாமா எல்லாம் அப்படின்னு இருக்குப்பா. சொல்லக்கூடிய ஆமா. எல்லாருமே தன்னுடைய குழந்தையினுடைய மழலை சொல்லை, அந்த மழலை பேச்சை கேட்காதவங்களுக்கு தான் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பெருசா தெரியும். ஒருவேளை குழந்தையோட மழலை பேச்சை கேட்டவங்களுக்கு தான் அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு இசையாக என்ன இருக்கும். பண்ணுவாங்க தெரியும். அதுதான் அதனுடைய விளக்கம். அப்போ இன்னைக்கு நம்ம வீடுகள்ல அப்போ அந்த லிசன் பண்றக்கூடிய விஷயம், இன்னைக்கு குழந்தை பேசுது, அந்த குழந்தை சில வீடுகள்ல அந்த குழந்தை பேசுறது அவங்க அம்மா இல்ல அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஆமா. அந்த வார்த்தைக்கான என்ன விளக்கம் பேசுது, என்ன சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. அது தமிழ்ல தான் பேசும். ஆமா. இப்ப எங்க வீடுகள்லயுமே என்னோட இளைய குழந்தை பேசுறது, என்ன சின்ன பிள்ளை பாப்பா பேசுறது வந்து சில வார்த்தைகள் எனக்கு புரியாது. புரியாது. அவங்க அக்கா தான் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. பெரியவட்ட கேட்பா, பாப்பா என்ன பாப்பா சொன்னாவா அப்படின்னு. அவ தமிழ்ல தான் சொல்லியிருப்பா. கிண்டலுக்கும் சொல்லுவா, தமிழ்ல சொல்லு இதனாலும் அப்படிமா சிரிப்பா. அப்புறம் அவங்க அக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பா, இதை சொல்றாப்பா உனக்கு புரியலையாப்பா அப்படின்னு கேட்பா. ஸோ அப்போ சில விஷயங்கள் என்னன்னா அந்த லிசனிங் அது இருந்தா தான் என் குழந்தைங்க, என் கணவர், என் மனைவி, என் அம்மா அப்பா என்கிட்ட என்ன சொல்றாங்கிறது எனக்கு புரியும். சில நேரங்கள்ல அப்பாவுடைய அந்த அப்படின்னு அந்த ஒரு இருமல் சத்தத்துல அம்மா அவர் என்ன சொல்ல வராருங்கிறது என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. வெளியே கிளம்புறாரு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அவர் எதிர்பார்ப்பாருங்கிறது அம்மாக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் என்னன்னா லிசனிங். அப்போ அந்த செவி கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பங்கள்ல. அப்போ நான் எந்த மாதிரி என் குடும்பத்திற்கு செவி கொடுக்கிறேன்? ஜஸ்ட் அவங்க பேசுறது இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதுக்கா, இல்ல அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் கேட்டு தொலைவோம் அப்படிங்கிற மனநிலையில நான் கேட்கிறேன்னா, இல்ல அவங்களுக்கு நான் பதில் சொல்றதுக்காகவே அவங்க என்ன பேசுறாங்க என்ன அப்படிங்கிறத நான் காரணம் தேடுறேனா? அப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா என் குடும்பத்தை விட்டு நான் விலகிச் செல்கிறேன். ஒருவேளை எங்க அப்பா பேசுறதை நான் ரசிக்கிறேன், எங்க அம்மா பேசுறதை நான் ரசிக்கிறேன், என் குழந்தைங்க பேசுறதை நான் ரசிக்கிறேன் அப்படின்னா அந்த லிசனிங் செவிகையை கொடுக்கும் அந்த தன்மை இருக்கின்ற பொழுது நான் என் குடும்பத்தினரோடு நெருங்கி இருக்கிறேன். கண்டிப்பா இது இருக்கா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். தத்துவ ஞானி பிளேட்டோ. கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸின் மாணவரான பிளேட்டோ ஒரு தத்துவ கதையை விளக்கியுள்ளார். அதுதான் குகை அரசியல் உவமை கதை, தி அலெகரி ஆஃப் த கேவ். கிமு 5ஆம் நூற்றாண்டு கதை இது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் உள்ள 5ஆம் நூற்றாண்டு கதை. இதை கவனமாக கேளுங்கள். ஒரு குகை, அதனுள்ளே பிறப்பிலிருந்தே கைதிகளாக பலர் வசிக்கிறார்கள். சுவரில் விழும் நிழல்களை மட்டுமே உண்மை என்று நம்பி வசிக்கிறார்கள். ஒரு நாள் ஒருவன் மட்டும் அந்த குகையில் இருந்து வெளியேறி நிஜ உலகத்தை பார்த்து விடுகிறான். பார்த்துவிட்டு வந்து மற்றவர்களிடம், நாம் பார்த்து கொண்டிருப்பது வெறும் நிழல்தான், வெளியே நிஜமான சூரிய ஒளி இருக்கிறது. இப்படி கூறும்போது மற்ற கைதிகள் அவனை பைத்தியக்காரன் என்று ஏளனம் செய்கிறார்கள், அவனை அடிக்க வருகிறார்கள். இந்த குகை அரசியல் உவமை கதையில் பிளேட்டோ எதை உணர்த்தினார்? மக்கள் தங்களுக்கு பழகி போன பொய்களை விட புதிய உண்மைகளை ஏற்க தயங்குவார்கள் என்றுதான் அவர் சொன்னார். சாக்ரட்டிஸ் கொல்லப்பட்டதும் இப்படித்தான் என்று பிளேட்டோ இப்படித்தான் உணர்த்தினார். ஆம், நாம் காணும் இந்த உலகம் நிஜமல்ல. அறிவொளியின் மூலம் மட்டுமே உண்மையான நிஜமான உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் அறியாமை என்பது ஒரு இருண்ட சிறை. அதே தத்துவ ஞானி பிளேட்டோ ஆன்மாவின் ரதம் கதையையும் சொன்னார். இதோ அந்த கதை. ஆன்மா என்பது 2 குதிரைகள் இழுக்கும் ரதம். ஒன்று வெள்ளை குதிரை, இன்னொன்று கருப்பு குதிரை. ஆன்மாவை உணர்ச்சி என்கின்ற வெள்ளை குதிரையும் ஆசை என்கின்ற கருப்பு குதிரையும் நடத்தி செல்கின்றன. அதனை நடத்தி செல்லும் பாகனே அறிவாற்றல். இந்த 2ஐயும் சரியாக கட்டுப்படுத்தினால் மட்டுமே ரதம் இலக்கை அடையும். ஆம், அறிவு என்பது உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அதே தத்துவ ஞானி பிளேட்டோ சூரியன் என்கின்ற மறை பொருள் கதை சொன்னார். தி அலெகரி ஆஃப் த சன். சூரியன் எப்படி உலகத்திற்கு ஒளி தருகிறதோ அப்படியே நல்லது என்ற கருத்து அறிவுக்கு ஒளியை தருகிறது. ஆம், உண்மையை புரிந்து கொள்ள அறிவு ஒளி தேவை. நல்லதை அறிதல் என்பது உண்மையை காணுதலுக்கு சமம். இதோ தொடர்கின்றன பிளேட்டோ முன்வைத்த அறிவொளி திரட்டுகள். 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு கோட்டை 2 பகுதிகளாக பிரிப்பது போல
உலகை பிரிக்கலாம். ஒன்று கற்பனை கலந்த நிழல் உலகம், இன்னொன்று உண்மை கலந்த அறிவு உலகம். ஆம், மனிதன் முதலில் தோற்றத்தையே நம்புகிறான், சிந்தித்த பின்னர் தான் உண்மையை அடைகிறான். ஆம், உண்மையை அறிய மனிதன் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வர வேண்டும். மனித ஆன்மா ஒரு ரதம் போன்றது, புத்தி தான் அதன் ஓட்டுநர். நல்ல குதிரையும் கெட்ட குதிரையும் அந்த ரதத்தை ஓட்டி கொண்டிருக்கின்றன. நல்ல குதிரை என்பது நல்ல ஆசை, கெட்ட குதிரை என்பது கெட்ட ஆசை. புத்தி அதை கட்டுப்படுத்துவதே நலம். அட்லாண்டிஸ் ஒரு சக்தி வாய்ந்த தீவு. பெருமை, அதிகாரம் பெருமித்து வாழ்ந்தார்கள், தவறான பாதையில் சென்றார்கள். இறுதியில் என்னவானது தெரியுமா? அந்த அட்லாண்டிஸ் நகரம் மட்டுமல்ல, நாகரிகமே அழிந்தது. ஆம், அகந்தை அழிவுக்கு, நல்லொழுக்கமில்லா முன்னேற்றம் நிலையாமைக்கு. ஒரு மனிதனுக்கு ஒரு மோதிரம் கிடைக்கிறது, அதை அணிந்தால் அவன் கண்ணுக்கு தெரியாமல் போகிறான். அந்த மோதிரத்தின் அற்புதம் அப்படி. அதை பயன்படுத்தி அவன் தவறான செயல்கள் செய்கிறான். பிளேட்டோ எழுப்பிய கேள்வி இது. யாரும் பார்க்காத போது கூட நீ நியாயமாக இருப்பாயா? நல்லதையே செய்வாயா? ஆம், உண்மையான நீதிமான் யாரும் பார்க்காவிட்டாலும் நல்லவனாக இருப்பவன். இப்படிப்பட்ட உண்மை தத்துவங்களை 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பே உலகத்திற்கு அள்ளித்தந்த அந்த பிளேட்டோ தத்துவ ஞானத்திற்கு கோடான கோடி நன்றி. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பங்களில் நாம் குடும்பத்தினரோடு நெருங்கி இருக்கின்றோமா அல்லது விலகி இருக்கின்றோமா என்பதை தெரிந்து கொள்ள செய்வதற்கான சில கேள்விகள் அடுத்ததா என்னன்னா, இது வந்து கணவன் மனைவி கிட்டேயே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க கிட்ட கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, என்னுடைய கணவர்கிட்டயோ என்னுடைய மனைவி கிட்டயோ இன்னைக்கு என்ன நடந்தது, இந்த டே எப்படி போச்சு, இன்னைக்கு ஆஃபீஸ்ல என்ன நடந்தது, இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு அனுபவங்களை சந்தித்தோம், இது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட நம்ம உட்கார்ந்து ஷேர் பண்றோமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். அப்படி நம்ம பேசும்போது நமக்குள்ள நடந்த அந்த என்ன சொல்றது, நாள் முழுசும் நடந்த விஷயங்கள் இருக்கலாம், இல்ல நம்மளுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணிருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல நமக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லியிருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அவங்க கிட்ட சொல்றோமா அப்படின்ற கொஸ்டினை நம்ம கேட்கணும். கண்டிப்பா இது வந்து நிறைய நல்ல விஷயங்களை என்ன பண்ணணும்னா நம்ம லைஃப்ல கொடுக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவனுக்கு மனைவி மீதோ மனைவிக்கு கணவன் மீதோ இந்த ஐயப்பாடு, சந்தேகம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயம் வந்து அதை அதுக்கப்புறம் எப்பவுமே யார் மேலே என்ன பண்ண மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த நாள் முழுவதும் நடந்ததெல்லாம் என்ன பண்ணியாச்சு, படமா ஒப்பிச்ச மாதிரி. இன்னைக்கு காலையில எந்திரிச்சேன், போனேன், இங்க ஆபீஸ்ல இது நடந்துச்சு, இவங்ககிட்ட பேசினேன், இவங்ககிட்ட திட்டுனேன், இவங்களை நான் திட்டு வாங்கினேன், இந்த விஷயத்த செஞ்சேன், இது கோபமா இருந்துச்சு, இப்படி எல்லாத்தையும் ஒருவேளை நமக்கு நல்ல சஜஷன் கூட அவங்க சொல்லலாம், வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இப்படி ஒரு பிரச்சனை, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி நமக்கு தெரியாத ஒரு தீர்வுகள் நம்முடைய கணவனுக்கோ மனைவிக்கோ என்ன இருக்குன்னா தெரிஞ்சிருக்கும். அப்ப அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து இதை சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல வந்து அவர் ஃப்ளைட் வாங்கி ஓட்டணுங்கிறது அந்த ஹீரோ சூர்யா நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ லாங் டிராவல் பண்றதுக்கு இந்த சின்ன ஃப்ளைட்டை வச்சுட்டு எப்படி போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்போ வீட்டு மொட்டை மாடியில நெல்மணி காய போட்டு வச்சிருப்பாங்க, கோதுமை என்னமோ, அதை சின்ன குருவில இருந்து என்ன பண்ணும் சாப்பிட்டு. அப்போ அவங்க மனைவி கேஷுவலா சொல்லுவாங்க, பாரு இது இத்தினோண்டி இருக்குது, இத்தினோண்டி வயிறு, இது பறக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணுது, பறக்குது. அதுக்கப்புறம் எங்க தேவையோ அங்க என்ன பண்ணிக்குது, திரும்ப இதே மாதிரி போய் பறக்கிக்குது. அப்போ அவருக்கு அந்த ஐடியா கிடைக்குது, அந்த பிசினஸ்க்கான ஐடியா. ஓகே, அப்போ சின்ன ஃபிளைட் வச்சு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியுமோ அங்க போய் டிராவல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டாப், அங்க திரும்ப அகைன் டீசல் ஃபில் பண்றோம், அந்த இதுக்கு தேவையான எரிபொருள் நிரப்புறோம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஷன் போறோம். ஸோ இதே மாதிரி போனா வேலை சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃபை வீட்டில் டெய்லி ஷேர் பண்ணும்போது எவ்வளவோ பிரச்சனைக்கான தீர்வுகளும் எளிதில் கிடைக்கும். ஸோ ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை என்ன பண்ணும், அதிகரிக்கும். ஸோ அப்போ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி இடையில் அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நாங்க ஷேர் பண்ணிக்கிறோமா? ஆமான்னு சொன்னா ரொம்ப அற்புதம், இல்லைன்னு சொன்னா அப்படி ஷேர் பண்ண இன்னையில இருந்து என்ன பண்ணும், பழகிக்கணும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சொல்லுங்க ஜோஸ், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், நாமளே வந்து குடும்பத்தோட விலகி இருக்கோமா இல்ல அவங்களோட நெருக்கமா இருக்கோமா அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்த கேள்வி நம்ம என்ன நம்மளே கேட்டுக்கணும். ஸோ அடுத்த கேள்வி என்ன கேள்வி, அந்த கேள்வியோட விடை நமக்கு நெருங்கி இருக்கிறோமா இல்ல விலகி இருக்கிறோமா நம்மளை தெரிய செய்யும். என்னன்னா, இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் எந்தவித அச்சமோ எந்தவித கலக்கமோ தயக்கமோ இல்லாம அவங்க செஞ்ச நல்ல விஷயத்தையோ அவங்க செஞ்ச கெட்ட விஷயத்தையோ இல்ல அவங்க செஞ்ச தவறுகளையோ அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய சுதந்திரம் இருக்கின்றதா அப்படிங்கிற இந்த கேள்வி.
அப்போ இந்த கேள்விக்கான விடை என் குழந்தை ஆமாங்க எல்லாத்தையும் அற்புதமா ஷேர் பண்ணிக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கும். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் எதையுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணாது, மறைக்க மறைக்கவே மாட்டாங்க. மாட்டாது. நான் காலேஜில் வேலை பார்க்குறப்ப என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், உங்களை பற்றின A to Z உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு. நல்லது. யாருக்கெல்லாம் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னை பற்றின A to Z தெரியும் அப்படின்னு கையை தூக்குனா ரொம்ப 1 2 தான் என்ன பண்ண முடியும், தூக்க முடியும். ஏன்னா நிறைய நேரங்களில் இதில் பெற்றோர் பக்கமும் தப்பு இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை வந்து தப்பு செஞ்சிருச்சு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, வீட்டுக்கு வெளியே போயிருக்கிறீங்க, வந்து பார்க்குறீங்க, வீட்டில் ஏதோ பொருள் உடஞ்சிருக்குது, இல்லை ஏதோ தண்ணி கண்ணியை கொட்டி வச்சிருக்காங்க, யார் செஞ்சதுன்னு கேட்ட உடனே நான் தான் அந்த குழந்தை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அதுக்கு ஆலோசனை சொல்லுங்க. ஓகே, இனிமேல் இது செய்யாம பார்த்துக்கோ, இனிமேல் செய்யறப்ப இன்னும் கொஞ்சம் சுதாரிப்பா என்ன பண்ண பார்த்துக்கோ அப்படின்னு வேணா நம்ம ஆலோசனைகள் சொல்லலாமே தவிர, உண்மையை ஏற்றுக்கொண்ட பிறகு அடிச்சோம்னா அந்த குழந்தைக்கு என்ன தோணுன்னா, அப்ப உண்மை சொன்னா அடிப்பாங்க அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கற்றுக் கொடுப்போம். அப்ப நாளடைவில் அந்த குழந்தை இந்த மாதிரியான ஷேரிங்ஸ் பண்ணுமான்னு கேட்டா பண்ணாது. அது தனக்குள்ளே மறைத்து வைத்துக் கொள்ளத்தான் விரும்பும். ஸோ அப்போ இந்த ஒரு கேள்விக்கான விடை என்னவாக இருக்கிறது? ஷேர் பண்றாங்களா, ஷேர் பண்ணலையா? சிந்தித்து பார்ப்போம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உங்க குழந்தைக்கு அடிக்கடி வயிறு வலி வருதா? அது வெறும் கேஸ் தான் இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்களா? சில நேரங்கள்ல இதே வயிறு வலி சீரியஸான ப்ராப்ளம்க்கு ஒரு வெளிப்பாடா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு அடிக்கடி வயிறு வலிக்கிறது நார்மலா இல்ல அது எமர்ஜென்சியான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஐம் டாக்டர் ராகவி சந்தோஷ், குழந்தை நல மருத்துவர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், சென்னை. குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னா எந்த பாகத்துல வயிறு வலி இருக்குன்னு பார்க்கணும். சில குழந்தைங்க வயிறு முழுசாவே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைங்க ஒரு பாகத்துல மட்டும்தான் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. வயிறு முழுசா வலிக்குதுன்னு சொல்ற குழந்தைங்களுக்கு முக்கியமான 3 காரணங்கள் இருக்கும். நம்பர் 1 வந்து அவங்க சாப்பிட்ற ஆகாரம் சரியா செரிமானம் ஆகலைன்னா வயிறு வலிக்கும். 2வது மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், வயிறு ஃபுல்லாவே வலிக்கும். 3வது நம்ம சம்மர் டைம்ல வர காமன் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஒரு இடத்துல மட்டும்தான் வலி சொல்றாங்கன்னா அப்ப அந்த இடத்துல இருக்க ஆர்கன்ல எதுவும் பிரச்சனையான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க, யூரின் போகும்போது எரிச்சலா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, யூரின் பையில ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல தொப்புள் சுத்தி வலிக்குது, அப்படி இல்லைன்னா ரைட் சைட் கிராயின் இடத்துல வந்து வலி இருக்குன்னு சொல்றாங்க, சுத்தமா நகர முடியாம சோர்ந்து படுத்துக்கிறாங்க, நடக்க முடியல, ஃபீவரோட சேர்ந்து வருது, வாமிட்டிங்கோட இருக்குன்னா கண்டிப்பா அப்பெண்டிசைட்டிஸ் இல்லைன்னா நெறிக்கட்டி வீக்கத்தை ரூல் அவுட் பண்ணணும். அதே மாதிரி மேல் வயிறுல வலி இருக்குது, கண்ணு மஞ்சளா இருக்குது, கொஞ்ச நாளா சரியா சாப்பிட்றது இல்லை, வெயிட்டும் குறைஞ்சிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா கல்லீரல்ல பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். சில குழந்தைங்களுக்கு வயிறு வலி இருந்தாலும் அவங்களோட ஸ்லீப்போ இல்ல டெய்லி ரொட்டீனோ எதுவுமே பெருசா அஃபெக்ட் ஆகாது. கொஞ்ச நேரம் வயிறு வலி இருந்துட்டு தானா சரியாயிடும். சில குழந்தைங்களுக்கு வயிறு வலி அடிக்கடி வர்றது இல்லாம சில வார்னிங் சைன்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அடிக்கடி வயிறு வலியோட சேர்ந்து ஃபீவர் இருக்கு, வாமிட்டிங் இருக்கு, வயிறு உப்பசமான மாதிரி இருக்கு, வயிறு கல் மாதிரி இருக்கு, பாப்பா கொஞ்ச நாளா வெயிட் குறைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க மோஷன்ல இல்ல வாமிட்ல எல்லாம் பிளட் இருக்குன்னா இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணும். இதை பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, எல்லா பெயினுமே சாதாரண பெயின்னு இக்னோர் பண்ணாதீங்க. அப்சர்வ் த பேட்டர்ன். இந்த பெயின் வந்து எந்த விஷயம் பண்ணா அதிகமாகுதுன்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தண்ணி அதிகமாக கொடுங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுங்க, ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, டோன்ட் செல்ஃப் மெடிகேட். இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலியோட சேர்ந்து வர அசோசியேட்டட் சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஃபீவரு, வாமிட்டிங்கோட இருக்கு, பாப்பா கொஞ்சம் சிக்கா இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பா பேசிக் பிளட் டெஸ்ட், இன்ஃபெக்ஷன் மார்க்கர்ஸ் பண்ணிட்டு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட அல்ட்ராசவுண்ட் அப்டமன் டெஃபினட்டிவா இல்லைன்னா கண்டிப்பா சிடி அப்டமன் தேவைப்படுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆர்கனுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கன் ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு, அது தேவைன்னா பண்ற மாதிரி இருக்கும். உங்க வீட்டு குழந்தைக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே நான் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே நார்மலா இருக்கு, ஆனாலும் வயிறு வலி சொல்லிட்டு இருக்கான்னா there is a term called functional pain. அதாவது குழந்தை எமோஷ்னலி டிஸ்டர்ப்டா இருக்காங்க, ஆங்ஷியஸா இருக்காங்க, இல்லை புது இடத்துக்கு மாறுறாங்க, புது என்விரான்மெண்ட்டை ஃபேஸ் பண்றாங்கன்னா அவங்களோட நார்மல் டைஜஸ்டிவ் ப்ராசஸே அவங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு அடிக்கடி சிவியர் பெயினா அது வெளிப்படும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கட் பிரெயின் ஆக்சஸ் கொஞ்சம் டிஸ்ரெகுலேட் ஆகுது. இந்த பெயின் கொஞ்சம் சிவியரா இருந்தா கூட செல்ஃப் ரிசால்விங் தான், ஸ்பான்டேனியஸாவே ரிசால்வ் ஆயிடும். இதை பத்தி ரொம்ப வரி பண்ண வேண்டாம். உங்க குழந்தைக்கு அடிக்கடி வயிறு வலி வர்றதோட நம்ம சொன்ன ஏதாவது வார்னிங் சைன்ஸ் இருந்ததுன்னா do consult the pediatrician immediately.
சிறப்பான நலம் தரும் நேரம் நிகழ்ச்சி பார்த்தாச்சு. இன்னைக்கான மருத்துவ ஆலோசனையும் நம்ம பெற்றுக்கொண்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய குடும்பத்தினரோடு நாம் நெருங்கி இருக்கின்றோமா விலகி இருக்கின்றோமா என்பதை தெரிய செய்வதற்கான சில கேள்விகள். அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வீட்ல வந்து சிரிச்சு பேசின நாட்கள் மறுபடியும் நம்ம கிட்ட இருக்கா, இல்ல கடைசியா எப்போ சிரிச்சு பேசணும், இல்ல எல்லாரும் சேர்ந்து எப்போ வந்து சிரிச்சோம் அப்படின்ற கேள்வி நம்மள கேட்டுக்கணும். கண்டிப்பா. அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட எல்லாமே ஏதோ ப்ராப்ளமா இருக்கு, எல்லார்கிட்டயும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்ம கிட்ட சிரிப்பே இல்லைன்னா அப்புறம் எப்படி ஃபேமிலியில எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பழக முடியும், ஒரு வீட்ல இருக்க முடியும்? கண்டிப்பா. இது வந்து சிரிக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்ன ஆகும்னா சிரிப்பு ஆமா. பயங்கரமா இருக்கும். எங்க வீட்ல நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு முறை வெளியே போயிட்டு இருந்தோம். அப்போ ஹேண்ட்பேக்கை என்ன பண்ணணும், எடுத்து கதவை மூடிட்டு வா அப்படின்னு ஒய்ஃப்ட்ட என்ன பண்ணணும் சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ணியாச்சு, பேமா சொல்ற ஃப்ளோல என்ன பண்ணியாச்சுன்னா, கதவை எடுத்து ஹேண்ட்பேக்கை மூடிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே 2 பிள்ளைங்களும் பக்க பயங்கரமா பக்க விழுந்து பக்க விழுந்து எப்படிப்பா இப்படி பண்ண முடியும்? எடுத்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்னன்னா, அந்தந்த நேரங்கள்ல இது போல சின்ன சின்ன நகைச்சுவை தரும் செயல்கள் நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணும் சொல்லுவோம். நடக்கும். சில நேரங்கள்ல ஏதாவது காஃபி மாத்தி என்ன பண்ணிருப்பாங்க, எடுத்து கொடுத்துருப்பாங்க. காஃபி வந்து வீட்டில் பெரியவங்களுக்கு சுகர் இல்லாம ஆமா. இருக்கும், நமக்கு சுகரோட இருக்கும். காஃபியை மாத்தி கொடுத்துருப்பாங்க. குடிச்சோன்னே என்ன இதுல சுகரே இல்லை அப்படின்னு இருப்போம். அது ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையோ ஒரு சிரிப்போ என்ன பண்ணிருக்கோம் ஏதோ ஏற்படுத்தி. சின்ன சின்ன விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் நாள்தோறும் எங்க வீட்ல நடக்குதா, அதை நாங்க ரசிக்கிறோமா, அதை ரசிச்சு நாங்க சிரிக்கிறோமா அப்படின்னா நான் என் குடும்பத்தினரோடு நெருக்கத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா அப்படின்னா தான் இந்த சிரிப்பு நான் ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம ஃப்ரெண்டு வெளியே எங்கே போயிருக்கிறோம், நம்ம கண்டி காஃபியோ தான் வாங்கிட்டு வந்து நடந்துட்டு இருக்கிறான். திடீர்னு வலிக்கு விழுந்துட்டான் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு விழுந்துட்டான்னு வருத்தப்படுறதை காட்டிலும் அப்படியே விழுந்துட்டான் பாடுறான்னு சிரிக்கத்தான் தோணும். ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு, அவன் தப்பா என்ன பண்ண மாட்டான், எடுத்துக்க மாட்டான். அப்புறம் வேணா அவனை போய் என்ன பண்ணலாம், கையை பிடிச்சி தூக்கி விட்டு அது விழுந்தது 2 செகண்டா இருந்தாலும் நம்ம அதை நினைச்சு சிரிக்கிறது ஒரு 20 நிமிஷமா என்ன பண்ணுவோம், நினைச்சு சொல்லி இன்னும் 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணான்னு தெரியுமாலாம் நம்ம சொல்லி சிரிப்போம். ஸோ அப்படிப்பட்ட நகைச்சுவை உணர்வு, அப்படிப்பட்ட மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட சிரிப்பு இன்னைக்கு என்னுடைய குடும்பத்துல நாள்தோறும் இருக்கா? கேட்டு பார்ப்போம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 39 நாம் இருக்கின்றோம். 2ஆம் செய்தியை நாம் பார்க்கவிருக்கின்றோம். புலை மயக்கம் வேண்டி பொருட்பெண்டீர் தோய்தல், கலமயக்கம் கள்ளுண்டு வாழ்தல், சொலை முனிந்து மொய்மயக்கம் சூதின் கண் தங்கல், இம்மூன்றும் நன்மையிலாளர் தொழில். திரிகடுகம் 39. இன்று 2ஆம் கருத்து, கலமயக்கம் கள்ளுண்டு வாழ்தல். பிறர் உண்ட குடித்த கள்ளை தானும் குடித்து அதில் இன்புற வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த எண்ணம், அதுவும் இங்கு விலை மகிழரோடு சேர்ந்திருக்கிற அந்த எண்ணத்தை போன்றே தகாத ஒரு செயல். அந்த வகையில் இங்கு கள் உண்ணாமை என்று வள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே இங்கு வைத்திருக்கிறார். கள் என்பது என்ன என்பதை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். கள் என்பதற்கு பல பொருட்கள் இருக்கின்றன. பனையிலிருந்து வருகிற கள், பனங்கள், தென்னிலிருந்து வருகின்ற கள், தென்னங்கள். அதை போன்று இங்கு மயக்கத்தன்மையை, போதைத்தன்மையை மிக அதிகமாக உருவாக்கி செயற்கைத்தன்மையில் உருவாக்குகின்ற பல எரிநராக்கள், சாராயத்தன்மைகள் இருக்கின்றன. இங்கே வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த கள் உண்ணாமை என்பது உண்மையில் நம் பனையிலிருந்து வருகின்ற கள்தானா என்பது இன்று ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் கள் என்பது எம் உரிமை, எம் உணவு என்றெல்லாம் சொல்லுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. அண்மையில் ஒரு போராட்டத்தில் நான் பங்கேற்று கொண்டேன். அதிலே கள் இறக்கும் போராட்டம் என்றால் கள் இங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இங்கு பெரும் முதலாளிகள் அங்கு டாஸ்மாக் கடை வைத்து அதிலே இருக்கின்ற அந்த எரிநராக்களை எல்லாம் விற்று அவர்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பது அது ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் இந்த பனங்கள் போராட்டத்தில் முதல் நிகழ்வு என்னவாக இருந்தது தெரியுமா? அந்த பனங்களை இறக்கி கீழே கொண்டு வந்து தாய்ப்பால் குடிக்கின்ற ஒரு குழந்தைக்கு அந்த கல்லை ஊட்டுகிறார்கள். அப்படி என்றால் அந்த கள் என்பது தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு கள், அது தீங்கு இழைக்கின்ற ஒன்று அல்ல என்கின்ற வகையில் அந்த போராட்டம் அமைந்தது. நன்று நாம் இதை ஆய்ந்து பார்க்கலாம். ஒரு பாடல் அத்தகைய ஒரு போராட்டச் சூழலில் உருவாக்கப்பட்ட ஒரு பாடல், பனை தொடர்பான ஒரு பாடல். அதில் அந்த அடி இப்படி முடியும்:
கள்ளம் உணவு உரிமை என்று பறைசாற்றும் பனை, காப்போம் வளர்ப்போம் பனை மரங்கள், மாண்புடன் ஓங்கவை பனை தொழில்கள் என்ன அந்த பாட்டு அமையும். பனைத்தொழில் மாண்போடு ஓங்க வேண்டும். உலக அளவிலே இருக்கிற பொருளாதாரத்தை இந்த பனையே கொடுக்க வேண்டும், கொடுக்க முடியும் என்றால் அந்த பனை முழுவதுமே பொருளாதாரம் தான். அதை இந்த தமிழக அரசு, இந்த தமிழக அரசோடு இணைந்திருக்கின்ற இந்த நடுவண் அரசு இவர்களெல்லாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டை பல வகைகளில் உயர்த்த வேண்டும். இங்கு வெளிநாட்டிலே கடன் பட்டு கொண்டு அதன் அடிப்படையில் இங்கு உயர்த்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருப்பதல்ல, மாறாக இங்கு இருக்கிற தற்சார்பு தொழில்கள், பனைத்தொழில் உள்ளிட்ட இந்த தொழில்களை எல்லாம் மேம்படுத்துவதற்கு என்னென்ன வழிகள் என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில்தான் இங்கு பலரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். உண்மை ஒரு நாள் வெற்றி பெறும் என்று நாம் நம்புகிறோம், எண்ணுகிறோம். குடியை கெடுக்கும் என்கின்ற அந்த முழக்கம் இருக்கிறது. அதான் மிக அருமையாகவே இந்த எரி நராக்கள் இந்த மது வகைகள் விற்கப்படுகிற இடத்திலும் அந்த புட்டில்களிலும் குடியை கெடுக்கும் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாங்க, யாரை ஏமாற்றுவதற்கு. ஆக இப்படியெல்லாம் இருக்கின்றன. இதை விழிப்புடன் பலரும் நாம் சிந்தித்தாக வேண்டும். வள்ளுவர் ஒரு குறளை இவ்வாறு பதிவு செய்கிறார்: கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று. மது மயக்கத்தில் இருக்கிற ஒருவருக்கு எந்த ஒரு நல்ல செய்தியும் போய் சேர முடியாது. யாராவது இல்லை நான் குடிச்சிருக்கிற ஒருவருக்கு அறிவுரை சொல்லி அவரை திருத்திடுவேன் அப்படின்னு நினைத்தாங்கன்னா அது எதற்கு சமமா? கடலுக்கு அடியில் கிடக்கின்ற ஒருவரை தேடி பிடித்து நான் கண்டுபிடிச்சிருவேன். எப்படி கண்டுபிடிப்பேன்? என் கையில் தான் தீவெட்டி இருக்குது, அந்த தீவெட்டியை வைத்து நான் கடலுக்குள் போந்து அவரை நான் கண்டுபிடித்து இழுத்து வந்து விடுவேன் என்று சொல்வதற்கு சமம். அந்த தீவெட்டி கடலில் தொட்ட உடனே தான் அது அணைந்து விடுமே, அது என்ன பயன்? அதை போன்றுதான் அங்கு மது அருந்திருக்கிற ஒருவருடைய உள்ளத்திற்குள் அது அங்கே நெஞ்சுக்குள் அவ்வளவுதான், அதற்கு மேல் உள்ள போக முடியாது. இதுதான் நிலை. எனவே தான் அந்த மது மயக்கத்தில் எவரும் ஆட்பட்டு விட வேண்டாம். நுழைந்து விட்டோம் என்றால் கடைசி காசை திருப்பி கொடுக்கிற வரை அவ்வளவுதான், அங்கே தான் கிடக்க வேண்டும். அந்த அளவுக்கு அந்த போதை அப்படியே அங்கு அவரை வீழ்த்திவிடும், அமிழ்த்திவிடும். அதற்குரிய சூழல்களை இங்கு அரசுகளோ இந்த நாட்டில் உள்ள மக்களோ செய்துவிடக்கூடாது என்பதெல்லாம் நமக்கான ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்னும் நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் கள். கள் என்பது நல்ல ஒரு தனித்தமிழ் சொல் தான். மலரில் இருந்து வருகிற அந்த தேனுக்கும் கள் என்று சொல்கிறார்கள், சில பாடல்கள் அது இருக்கின்றன. ஆக இங்கு கள்ளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த சொல் எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? ஆங்கிலத்தில் லிக்கர் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. மது நல்ல ஒரு தமிழ் சொல், மது. சாராயம் அது தமிழ் அல்ல, ஆனால் எரிநரா அது தமிழ் என்றெல்லாம் இருக்கிறது. இப்படி இந்த போதை என்பதை தமிழ் இல்லை, மாறாக மது மயக்கம் என்று நாம் பார்க்கிறோம். ஆக தனித்தமிழ் சொற்களை நாம் பயன்படுத்துவோம். இருப்பினும் அந்த தமிழ் சொல்லும் சுட்டுகின்ற இந்த செய்தி, இந்த போதைத்தன்மை, மயக்கத்தன்மை, அந்த சாராயம் குடிக்கிற தன்மை, இவற்றிலிருந்தெல்லாம் விடுதலை பெறுவோம். அதற்குரிய வாய்ப்பு சூழலை உருவாக்குவதற்கு இங்கு அரசும் மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும். புதிய தலைமுறை, இளைய தலைமுறை அதில் வீழ்ந்து விடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருப்போம். நன்று. கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய குடும்பத்தோடு நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கோம் இல்ல விலகி இருக்கிறோம் அப்படின்ற கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கணும்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன கேள்வி கேட்க? அடுத்ததா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் என்னுடைய ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்குதா, இல்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் பேசி சிரிக்கிற நேரம் அதிகமா இருக்குதா? ஸ்கிரீன் டைம் அப்படின்னா மொபைல் மட்டும் கிடையாது, டிவி பார்க்கக்கூடியதா இருக்கலாம், இல்ல கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்றதா இருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்கிரீனிங் நான் என்ன பண்றேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அதனுடைய நேரம் அதிகமாக இருக்கின்றதா, இல்ல என் ஃபேமிலி கூட இருக்கக்கூடிய நேரம் அதிகமாக இருக்கிறதா? ஒரு முறை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். முக்கியமான வேலை, கம்ப்யூட்டர்ல முடிச்சு தர வேண்டிய வேலை. டக்குன்னு 2 பேரும் போய் உட்காந்துட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த பிள்ளைங்க வந்துட்டு அப்பா இன்னைக்கு விளையாட வரலையா, நீ பிஸியா இருக்கியா அப்படின்னுச்சு. அவன் ஆமா பாப்பா இந்த மாதிரி பிஸியா இருக்கிறேன், கொஞ்சம் வேலை அப்படின்னு சொன்னான். அந்த குழந்தைங்க போயிடுச்சு. போயிட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்துச்சு, அப்பா நீ இல்லாம போர் அடிக்குதுப்பா வாப்பானா. இவன் டக்குன்னு வேலையை எடுத்து வச்சுட்டு போயிட்டான். ஆமா, வேற என்ன பண்ண முடியும், வேலை முடிக்கணும்டா அப்படின்னு. இரு முடிப்பா, நைட் வேணா இல்லாட்டி வேணா நீ கிளம்புனா கிளம்பு, நான் நைட்டு 10 மணி கூட என்ன பண்ற முடிச்சு அனுப்புறேன் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த மனநிலை, எனக்கு வேலை இருக்குது, ஓகே நான் ஸ்க்ரீன்ல உட்காந்து நான் பார்க்கணும், இருந்தாலும் கூட என்னோட குடும்பம் அழைக்கின்ற பொழுது அந்த நேரத்தை அவங்க செலவிட அவங்க எதிர்பார்க்குறாங்கிறப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், அதை கொடுத்துருக்கணும். ஸோ அதுதான் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான ஒரு அடையாளமா இருக்கும். அப்போ நாம இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி, நான் ஸ்க்ரீனிங் டைம் அதிகமா இருக்குதா, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான டைம் அதிகமா இருக்கா? ஸ்க்ரீனிங் டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
ஃபேமிலிக்கான நேரம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் குடும்பத்தினரும் நெருக்கமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். சமூக ஊடகம் குழந்தைகளில் கவனிக்கும் திறனை குறைக்கிறதா அல்லது புதிய கற்றல் வாய்ப்புகளை திறக்கிறதா? சிறாரின் மனநிலை பாதிக்கப்படுகிறதா அல்லது சிறார்களுக்கு புதியவைகளுக்கான வாசலை சமூக ஊடகங்கள் திறக்கிறதா? அடிமைத்தனத்தை உருவாக்குகிறதா அல்லது திறமைகளை வெளிக்கொணர உதவுகிறதா? குழந்தைகளை சமூக ஊடகங்களிலிருந்து முழுமையாக தடுக்க வேண்டுமா அல்லது டிஜிட்டல் ஒழுக்கத்தை, ஊடக கல்வியை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டுமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் வழியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி 1 சாமுவேல் 2 மற்றும் 3 அதிகாரங்கள். ஏலியின் புதல்வர்கள் கீழ்த்தரமானவராக இருந்தனர். அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. அந்த இளையோரின் பாவம் ஆண்டவரின் திருமுன் மிக பெரிதாகவே இருந்தது. ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படையல்களை துச்சமாக கருதினார்கள். ஆனால் சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். ஏலி தன் பிள்ளைகளை எப்படி வளர்த்தாரோ அதை போலவே சாமுவேலையும் வளர்த்தார். ஆனால் ஏலியின் பிள்ளைகள் கோயிலையும் பலியையும் மையப்படுத்தி பாவம் செய்தனர். ஆனால் சாமுவேலோ அதே கோயிலையும் பலியையும் மையப்படுத்தி இறை திருவுளத்தின்படி வாழ்ந்தார். இன்றைய டிஜிட்டல் காலகட்டத்திலும் ஏலியின் பிள்ளைகளைப் போல ஊடகத்தை தீயவைகளுக்கு பயன்படுத்தும் சிறார்களும் உண்டு. சமூக ஊடகத்தை நன்மைக்கும் பயன்படுத்துகின்ற சிறார்கள் உண்டு. கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் தான் இணையவழி கல்வி என்ற போர்வையில் சிறார்கள் திறன்பேசியின் வழியாக கல்வியினை நுகரத் தொடங்கினர். இந்த நுகர்வு இணையம் வழி கல்வி என்று நின்று விடாமல் இணைய விளையாட்டு, இணைய நண்பர்கள், இணைய உணவுகள், இணைய வியாபாரம், இணைய சூதாட்டம் என்று விரிய தொடங்கியது. இதனால் திறன்பேசியினை பயன்படுத்தும் சிறார் அதிகமாக இணையத்தை சார்ந்து இருப்பதால் திறனற்ற கூட்டமாக உருவாகி வருகின்றனர். இப்பெரும் உண்மையை கூர்ந்து கவனித்த சில நாடுகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் சிறாருக்கு பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளன. குறிப்பாக ஆஸ்திரேலியா சமீபத்தில் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்னாப்சாட் போன்ற தளங்களை 16 வயதிற்குட்பட்டவர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதித்தது. அந்நாட்டின் தொடர்புத்துறை அமைச்சர் அன்னிகா வெல்ஸ் என்பவர் குறிப்பிடும்போது, சமூக ஊடகங்கள் சிறார்களை இயங்கு நிலை உத்திரிக்க ஸ்தலத்திற்கு இழுத்துச் செல்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார். மேலும் சமூக ஊடகங்களை இயக்கும் நெறிப்பாட்டு முறை, அதாவது அல்காரிதம், சிறார்களில் நடத்தையில் போதையூட்டியாக இருந்து அவர்களின் முழு மனித வளர்ச்சியை பாதிக்கிறது என்கிறார். பல்வேறு சமூக ஊடக அறிஞர்கள் மற்றும் இணைய செயல்பாட்டாளர்கள் இதற்கு எதிர் வினையாற்றினாலும் சிறார்களின் பாதுகாப்பிற்காக ஒரு நாடு திட்டமிடுகிறது என்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சியே. ஆயினும் நேர்த்தியாக சரியான காரணங்களுக்காக இணையத்தை அல்லது சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் சிறார்களுக்கு இது பெரும் நெருக்கடியை கொண்டு வரக்கூடும். ஆஸ்திரேலியாவை போன்று இன்று பல நாடுகள் சமூக ஊடகங்களை சிறார் பயன்படுத்துவதற்கு எதிராக சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கின்றன. டென்மார்க், சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், மலேசியா, அமெரிக்கா, ஸ்பெயின், ஜெர்மனி போன்ற நாடுகளும் சில வழிகாட்டுதல்களையும் சட்டங்களையும் சிறார்களை இணைய ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்க கொண்டு வந்திருக்கின்றன. குழந்தைகளை முற்றிலும் தடை செய்வது சில நேரங்களில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக சமூக ஊடகங்களை தடை செய்தால் பெற்றோருக்கே தெரியாமல் போலி கணக்குகளை சிறார்கள் உருவாக்கி பயன்படுத்த வாய்ப்புள்ளது. இது அதிக ஆபத்தானது. எனவே 11 வயதினருக்கு தடையை விட கண்காணிப்பும் வழிகாட்டுதலுமே சிறந்தது. யாரையும் ஆன்லைனில் கிண்டல் செய்யக்கூடாது என்றும், யாராவது இவர்களை துன்புறுத்தினால் உடனடியாக பெற்றோரிடம் சொல்ல வேண்டும் என்றும் தைரியம் கொடுங்கள். வீட்டு முகவரி, பள்ளி பெயர், போன் நம்பர் போன்றவற்றை ஒருபோதும் பொதுவெளியில் பகிரக்கூடாது என்று கற்பியுங்கள். தினமும் இவ்வளவு நேரம்தான் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற விதியை உருவாக்குங்கள். அதிலும் குறிப்பாக அவர்களோடு சேர்ந்து உருவாக்குங்கள். அதிகமாக சமூக ஊடகங்களை நுகரும் சிறார்கள் அதிகமாக உளநல பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர். தங்கள் உடல் பற்றிய எண்ணத்தில் எதிர்கருத்துக்களை கொண்டுள்ளனர். தங்களை எப்போதும் இணைய உலக ஆளுமைகளோடு ஒப்புமைப்படுத்தி
தங்களை கீழ்த்தரமாக பார்க்கின்றனர். எனவே சமூக ஊடக தடை என்பது சிறார்களை நல்வழிப்படுத்தி அவர்களை மன பிறழ்வுகளிலிருந்தும் தூக்கமின்மையிலிருந்தும் பாதுகாக்கும் என்கின்றனர் அறிஞர்கள். எனினும் ஏலி சாமுவேலை நம்பியது போல் நம் பிள்ளைகளையும் முழுமையாக நாம் நம்ப வேண்டும். குழந்தைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பது போல சமூக வலைத்தளங்களை எப்படி தைரியமாக கையாள்வது என்றும் கற்றுக் கொடுப்பதே நலமான வாழ்வுக்கு இட்டுச் செல்லும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் நம் குடும்பத்தினரோடு நெருங்கி இருக்கின்றோமா அல்லது விலகி இருக்கின்றோமா என அறிய செய்வதற்கான கேள்விகள் அடுத்ததா என்ன? அடுத்தது என்னன்னா, இப்போ நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் நம்ம கூட நெருக்கமா இருக்காங்களா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க முகத்துல ஏதாவது ஒரு சின்ன ரியாக்ஷன் மாறி இருந்தா கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏதோ பிரச்சனையில இருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்க நமக்கு தோணும். அப்படி தோணுச்சுன்னா நம்ம அந்த அளவுக்கு அவங்க கூட நெருக்கமா இருக்கோம்னு அர்த்தம். அப்படி நமக்கு ஏதோ டெய்லி பாக்குற மூஞ்சி சாதாரணமா தான் இருக்குன்னா நமக்கு அவங்களுக்கும் ஏதோ பண்ணி பார்க்க தெரியல. ஏன்னா அவங்களோட நாம் நெருக்கமாக இருக்கின்ற பொழுதுதான் அவங்க மூஞ்சில ஏற்படக்கூடிய சின்ன சலனம் கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவங்க பேச பார்த்தா இல்ல சரியில்லையே, என்ன உடம்பு முடியலையா, இல்ல எதுவும் பிரச்சனையா, ஈஸியா நம்மளால என்ன பண்ணுவோம் கேட்க முடியும். ஒருவேளை நான் நெருக்கமாகவே இல்லை, அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியலனாலும் அவங்க உண்மையாகவே எவ்வளவு கவலையில இருந்தாலும் கூட அதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. நல்ல கேள்வி, கேட்டு பார்ப்போம், பதிலை தெரிஞ்சுக்குவோம். இன்னும் வேற என்ன கேள்விகள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இனி வரக்கூடிய காலங்களில் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மானாவாரி விவசாயம் பண்ண ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பு இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் அதற்கான விதைகளை முன்கூட்டியே தயாரித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கப்பதிவு தான் இது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடைசி நேரத்தில் நமக்கு ஒன்று மழை தொடர்ந்து வந்துட்டால், போன வருஷம் அதாவது பழைய வருடங்கள் மாதிரி சரியான காலத்தில் மழை வந்துட்டால் பரவாயில்லைங்க. ஒருவேளை மழை வரலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து திடீர்னு மழை வந்தால் அந்த நேரத்தில் ஓடி போய் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், அதற்கான விதைகள் வேணும்னு பொதுவாக அல்லாடுற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதில் முக்கியமானது கடலை. இந்த நிலக்கடலையில் முக்கியமான ரகங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டு ரகம் VRI 8, VRI 10, VRI 11, அதே மாதிரி TMV 14. இதெல்லாம் நம்மளுடைய கடலை அப்படின்னா அந்த கடலை எங்கே கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சில பகுதிகளில் எள்ளு போடுறோம். எள்ளுவோட ரகங்கள், சிறந்த ரகங்கள் எங்கே கிடைக்கும்? இதில் நிலக்கடலையிலுமே பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட கடலை இல்லாமல் ஆந்திர வகை கடலை, முக்கியமாக கதரி ரகம், அப்புறம் TCGS 1694, அதே மாதிரி நம்மளுடைய கிர்னார் 5, இந்த மாதிரி ரகங்களோட விதைகள் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டி தேடலாம். அதே மாதிரி எள்ளு போட விரும்புகிறவங்க வாய்ப்பு இருக்கிற இடத்துல அதற்கான சிவப்பு எல்லோ அல்லது கருப்பு எல்லோ முன்கூட்டி வாங்கி வைக்கிறது. உளுந்தில் மிகச்சிறந்த ரகங்களாக இருக்கக்கூடிய கோட்டா 3 அப்படிங்கிற ராஜஸ்தான் ரகம் 1000 கிலோ வரலும் கிடைக்கக்கூடிய அந்த இது, அல்லது வம்பனோட 11, இந்த ரகங்கள்லாம் முன்கூட்டியே விதைகள் வாங்கி பார்த்து வைக்கலாம். ஆமணக்கு விதைகள் முக்கியமாக எதெல்லாம் எங்கே இந்த YRCH1 அப்படிங்கிற அந்த ரகம், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, எப்போ நமக்கு தேவையோ அப்போ தான் வெடிக்கும். அதாவது வெடிக்காது. நம்ம பிச்சு வச்சதுக்கப்புறம் தான் அது காய்ந்து அப்படிங்கிறதுனால வெடித்து நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ரகமாக இல்லாமல் பயிர்லேயே முத்துற அந்த ரகமாக இருக்குது. அதனால் அதோடைய விதைகள்லாம் முன்கூட்டியே வாங்கி வச்சுட்டு நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி அதே மாதிரி துவரை விதைகள் எங்கெங்கே குறைந்த நாட்கள் 120 நாள் ரகம் எங்கே கிடைக்குது அப்படிங்கிற அந்த அது பண்ணலாம். பொதுவாக இந்த மானாவாரியில் பண்ணக்கூடிய அதுவோ அல்லது மரவள்ளியோ அல்லது இடம் சார்ந்து எந்தெந்த விதைகள் பயிர்கள் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விதைகளை முன்கூட்டியே வாங்கி அது தரமானதாக சரியான
ரகம் உள்ளதாகும். நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வரக்கூடியது. இப்போ உதாரணத்துக்குங்க, திருவண்ணாமலையிலலாம் போலூர்னு ஒரு இடம் இருக்குது, வந்தவாசின்னு இருக்குது. அவங்களுக்கு மற்ற ரகங்களை விட அந்த ஜிஜேஜி 32 34ங்கிற பழைய ரகம் அது வந்து மிகச்சிறந்த லாபம் தருது. அப்படி அதுதான் சொல்கிறேன். அந்தந்த நான் ஊருக்கேற்ற என்ன பயிர்னு முடிவு எடுக்கிறோம். அப்புறம் அந்த பயிர் வந்து அந்த பகுதிக்கு எது நல்லா வருது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம யோசித்து, அடுத்தவங்க சொல்லாமல் பல பகுதியில் போய் நேரில் கேட்டு அந்த எது நல்ல ரகமோ அந்த ரகத்தை முன்கூட்டியே தயார் பண்ணி வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. இது மிகச்சிறந்த நடவடிக்கைங்க, இந்த மாதிரி முன்கூட்டி செய்கிறது அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் மானாவாரியில் பண்ணக்கூடிய எந்த விதமான விவசாயமாக இருந்தாலும் அதோடைய விதைகளை முன்கூட்டி தேர்ந்து வாங்கி வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த மானாவாரி விவசாயத்தில் நம்ம தரைவழியில் பெரிய அளவில் கொடுக்க முடியாது, தெளித்து தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அதற்கான தெளிப்புக்கான கரைசல்கள், முக்கியமாக வந்து மீனமிலம் போன்ற கரைசல்கள் அல்லது வந்து இயற்கை பூச்சி விரட்டி போன்ற கரைசல்கள் முன்கூட்டியே தயார் பண்ணுறது. அது தயாராகிறதுக்கு 1 மாதம் ஆகும் இல்லைங்களா? அது மாதிரி முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மானாவாரியில் நம்மளுடைய நிலத்தை சும்மா போடாமல் வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கொஞ்சம் தயவுசெய்து இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணால் நல்லது. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய குடும்பத்துல எப்படி நம்ம நெருக்கமா இருக்கோம் இல்ல விலகி இருக்கோம் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அடுத்ததா என்ன கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏதோ எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நிச்சயமா. அப்பா அம்மா செஞ்ச விஷயம் ஏதாவது ஒன்று, நம்மளை அவங்க சொன்ன விஷயமோ இல்லை திட்டின விஷயமோ ஏதோ ஒன்று குழந்தைகள் என்ன பண்ணிருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம். இல்லை கணவன் மனைவி கிட்ட ஏதோ ஒரு சில விஷயங்கள் பேசுனது, இதெல்லாம் பேசினா அவங்க கோவப்படுவாங்க, எப்படி கேட்கறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணலாம் இருக்கலாம். இப்படி அன்ஸ்போக்கன் வேர்ட்ஸ், அதாவது பேச முடியாத வார்த்தைகள், பேச முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி எல்லா குடும்பங்களையும் நிச்சயமாக இருக்கு. அந்த பிரச்சனைகள் எங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் மேலும் அதிகப்படுத்திக்கிறதா, அல்லது பேச முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை, நாங்கள் என்ன பண்றோம், சண்டை போட்டாலும் பேசி அதுக்கு என்ன பண்றோம், ஒரு தீர்வுக்கு என்ன பண்றோம், வருகிறோம் அப்படிங்கிற நிலையில நாங்க இருக்கின்றோமா? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா பல குடும்பங்கள்ல பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா, அந்த பேசாம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது. என்னைக்காவது ஒரு சண்டை வர்றப்ப இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தூக்கி போட்டு என்ன பண்றது, அதுவும் என்ன வித் டேட் அண்ட் டைமோட கரெக்டா 22ஆம் தேதி ஏப்ரல் மாசம் சாயந்தரம் 6:30 மணிக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்லாம் என்ன பண்றோம், பழைய நாட்கள் எல்லாம் தோண்டி எடுத்து கேட்கக்கூடிய, அது அன்னைக்கே கேட்டுருந்தா அந்த பிரச்சனை அன்னைக்கு என்ன இருக்கும். ஸோ அப்போ இந்த நேரத்துல என்னுடைய குடும்பத்தினோர் நான் நெருக்கமா இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த பேசப்படாத வார்த்தைகள், பேச முடியாத சில விஷயங்களை நான் பேசி தீர்த்துக் கொள்கிறேனா, அல்லது அதை பேசாமலே எனக்குள்ளே நான் வைத்து மறைத்துக் கொள்கிறேனா அப்படிங்கிற கேள்விக்கான விடை நமக்கு தெரிய வரும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கிட்னி ப்ராப்ளம், சிறுநீரக கோளாறு, கிட்னி ஃபெயிலியர், இதை பற்றி பார்க்குறோம். இதற்கு காரணம் நீண்ட நாட்களாக சில நோய்களுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளாலும் கிட்னி ஃபெயிலியர் வரலாம். பிபி, சுகர் இருந்து அது சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் இல்லை, ஃபாலோ பண்ணல, கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னாலும் அதனால இன்னைக்கு உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக அவங்க டயபெட்டிக் பேஷண்ட், அவங்களுக்கு தான் கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. 1 or 2 years கூட அவங்கள டயபெட்டிக் பார்த்து, 1 or 2 years கூட அவங்கள ஹைப்பர் டென்ஷன் பார்த்து அவங்களுக்கு இருக்குது. சிலருக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு அவங்க செக் பண்ணதே இல்லை, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க, ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், பிபி பார்த்தா 200 அதுக்கு மேலே இருக்குது, உடனே எல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்க, அவருக்கு யூரியா, கிரேட்டினைன், யூரிக் ஆசிட் எல்லாம் அதிகமாக இருக்குது, ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கு, அவருக்கு இம்மீடியட்டாக டயாலிசிஸ் பண்ணணும், அப்போ தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமையில தான் அவருக்கு பிபி இருக்கிறதே கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாது. இப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. சில நேரங்களில் நம்மளே பல தவறுகளை செய்கிறோம். உதாரணத்துக்கு வலி நிவாரண மாத்திரைகள், இப்போ ஹெட்டேக்கு, வயிற்று வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி வலிகளுக்கு டாக்டர் நமக்கு மெடிசன் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இஷ்டத்துக்கு தேவையானப்பெல்லாம் பயன்படுத்திக்கிறோம்.
புரியுதா? டாக்டர் நாலேஜுக்கே போகாது. அப்போ 2 வருஷம் முன்னாடி எழுதி குடுத்தாங்க. நான் அது தேவையான போதெல்லாம் போட்டுக்கிறேன். சிலரு டாக்டர்கிட்டயே போயிருக்க மாட்டாங்க. இவருக்கா தலைவலின்னா இவரே போய் கடையில மாத்திரை கேட்டு வாங்கி போட்டுப்பார். அப்படியெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளா வலி நிவாரண மாத்திரைகளை அதிகமாக பயன்படுத்தியதுனால கூட கிட்னி ப்ராப்ளம் வருது. யாரோ சிலருக்கு பிறவிலேயே சிறுநீரகங்கள் சின்னதா இருக்கலாம். அவங்களுக்கு வருது. சரி, இப்போ வந்துருச்சு, என்ன பண்றது? சரி, என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்? பேக் பெயின், கால் வீக்கம், முக வீக்கம், உடம்புல அரிப்பு, தூக்கமின்மை, கொமட்டல், வாந்தி, தலைச்சுத்தல், இப்படியெல்லாம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ணீங்கன்னா யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைந்து கொண்டே போகும். சரி, ரிப்போர்ட் பார்த்தாச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட். நிச்சயமாக நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எப்போ கிரியேட்டினைன் 1.2 நார்மல் உங்களுக்கு சொல்லுவாங்க டாக்டர். நீங்க 1 வந்துச்சுனாலே உஷாராயிடுங்க. நீங்க சாப்பிட்ற உப்புல மேக்சிமம் பங்கு குறைக்க. ஒரு நாளைக்கு 4 கிராம் இல்லை 5 கிராம் உப்பு தான் எடுக்கணும். எல்லாத்துலேயும் சமைக்கும்போது உப்பே போடாதீங்க. சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு எடை போட்டு வச்சுக்கங்க. 4 கிராம் இல்லை 5 கிராம் அந்த அளவுக்கு தான் உப்பு பயன்படுத்தணும். புரியுறதா? இதே உங்களுக்கு 1.2க்கு மேலே வந்துருச்சு, இம்மிடியேட்டாக தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் ஒரு 3 months ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ் ரெகுலர் செக்அப் பண்ணிக்கோங்க. பிபி, சுகர் உள்ள பேஷண்ட் கட்டாயம் 3 months ஒன்ஸ் யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட், ஹீமோகுளோபின், பிபி ரெகுலர் செக்கப்பு, ரெகுலர் மெடிசன், ரெகுலர் டயட்டு, டயபெட்டிக் ரெகுலர் செக்கப்பு, ரெகுலர் டயட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கூட அடிஷ்னலாக இந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க. எப்போ உங்களுக்கு கிரியேட்டினைன் 2, 3 இருக்கோ உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. 1.2க்கு மேலே 1 இருந்தாலே உஷாராயிடுங்க. 1.2 தான் இம்மிடியேட்டாக தொடர்பு கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம டயாலிசிஸ் ஸ்டேஜ் போகாமல் பாதுகாக்க முடியும். ஏன்னா சிலருக்குலாம் 2, 3, 4 தான் இருக்கும் கிரியேட்டினைன் லெவல். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், வாந்தி, குமட்டல், சிறுநீர் போகிறதே குறைஞ்சிடும், சிறுநீர் போகிறதே நின்றுடும். அந்த நேரத்தில் டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்க முடியாது. அதனால கிரியேட்டினைன் லெவல் 1.2 கொஞ்சம் 1.3, 4, 5, 1.9 இருக்கும் போதே தொடர்பு கொள்ளுங்க. டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு. இப்போ நம்ம மாதா தொலைக்காட்சியை பார்த்து ஏகப்பட்ட பேஷண்ட் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. கண்ட்ரோலே இருக்கு. முதல்ல அதிகம் ஆகிறத தடுக்கணும். புரியுதுங்களா? அப்படி தடுத்துட்டு இருந்தா இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் அப்படியே அவர் நல்லா இருக்கலாம். டயாலிசிஸே அவருக்கு அவசியம் இல்லை. அதனால உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பத்தினரோடு நாம நெருக்கமா இருக்கிறோமா இல்லை விலகி இருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான கேள்விகள் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, நாம எல்லாரும் ஒரே குடும்பமா, ஒரே தோப்பா, ஒரே வீட்டில் இருக்கோமா அப்படின்னு தான் நம்ம கேட்டு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நமக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே ஓடிட்டே தான் இருக்கு. அதனால தான் நம்ம வந்து சேர்ந்து இருக்கிறது கிடையாது. ஆளுக்கு ஒரு மூலையில இருக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சலாம் அந்த வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க. இருக்கிற இடம் ஒண்ணா இருக்கும், ஆனா தனித்தனியா இருப்பாங்க. எஸ், யாரும் யாரோட பேசிக்க மாட்டாங்க. அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு ரூம்லயோ இல்லை ஃபோனை நோண்டிக்கிட்டோ இல்லை எங்கேயோ பேசிக்கிட்டோ அப்படிதான் இருப்பாங்களே தவிர்த்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது, சேர்ந்து உட்காந்து பேசுறது, சந்தோஷமா இருக்கிறது, வெளியில போறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் அந்த வீட்டுல இருக்காது. கண்டிப்பா. அதாவது கூட்டமா இருப்போம், கூட்டமா இருந்தாலும் கூட்டத்துல தனித்தனியா இருப்போம். ஸ்கூல் டேஸ்ல வந்து கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க, பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆள் இருக்கிறது அங்க, மைண்ட் இருக்கிறது விண்வெளியில இருக்கும். அந்த மாதிரி நாம் குடும்பத்தினரோடு இருப்போம். ஆனால் குடும்பத்தினரோடு இணைந்து இருக்கிறோமா, அவங்களோட பேசுறோமா, அவங்களோட சேர்ந்து வளர்ச்சி அடைகிறோமா கேட்டா தெரியாது. ஸோ இதுக்கான கேள்விக்கான விடை எனக்கு ஆமா, நாங்கள் குடும்பமாக இணைந்து நாங்கள் பேசுறோம். நாங்கள் சில வீடுகள்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீதி சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, ஹஸ்பண்ட் ரெஸ்ட் ரூம்ல இருப்பார், அவருக்கு வீட்டுல இருந்து அந்த அம்மா மெசேஜ் பண்ணுவாங்க, சாப்பாடு ரெடி ஆயிட்டு வெளியே வாங்கன்னு வாட்ஸ்அப்ல. பின்ன அவர் ரெஸ்ட் ரூமே வீடுன்னு நினைச்சிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அப்படிதான் பல நேரங்கள்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இன்னைக்கு காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா நிறைய வீடுகள்ல நடக்க ஆரம்பிச்சுட்டு, ஒரு வீடியோ கிளிப் ஒன்று மீம்ஸ் மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தது. ஒரு மாமியாருக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு மருமகள் அவங்க குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க, சோறு ஊட்டிட்டு இருக்கிறாங்க மொபைலை காட்டி. ஏமா என்னம்மா உன் பிள்ளை வளர்க்குற, நீ பாரு மொபைலை காட்டி தான் சோறு ஊட்டுவே, நான்லாம் என் பிள்ளைக்கு வந்து நிலாவை காட்டியே நான் என்ன பண்ணேன், நான்லாம் சோறு ஊட்டினேன், என் பாரு நீலாம் இப்படி வளர்க்குற அப்படின்னு. நல்லா அப்படி வளர்த்தீங்க, இப்போ பாருங்க உன் பிள்ளை மொபைல் இல்லாமல் இருந்தாங்க, அதாவது போகாது அந்த அளவுக்கு நீங்க வளர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு
சூழல் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் அந்த மொபைல் ஃபோன் நாம் கூட்டமாக குடும்பமாக இருந்தாலும் தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்குது. இதில் நான் எப்படி இருக்கிறேன், அதற்கான விடை நான் நெருங்கி இருக்கிறேனா விலகி இருக்கிறேனா நமக்கு தெரிய செய்யும். சிறப்பான நாள், சிறப்பான கேள்விகளை கேட்டு பார்ப்போம். கேள்விகளுக்கான விடையோடு அதை எப்படி நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை மாற்றிக்கொள்ளும். அதற்கு தேவையான ஆற்றல் இறைவனிடம் கேட்டு எனக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ராயப்பன் புஷ்ப ராக்கினி இன்று தங்களது 60ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகன்கள், மகள்கள், மருமகன், மருமகள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பேசன் ஜோயல் இன்று தனது 10ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பேசன் ஜோனிதா இன்று தனது 14ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பேசன் நட்டாலி இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆல்பர்ட் இன்று தனது 69ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி, மகன், மகள், மருமகன், மருமகள், பேரன்கள், பேத்திகள், ஆஷர், ஆஸ்லர், அமிலியா, ஆண்ட்ரூ, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சூசன்னா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சுந்தர், அம்மா மார்கரெட், சந்தியா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, சகோதரர் ஆரோன், சகோதரிகள் ஐரின், ஜோனா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 121:7. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையில் இன்றும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, மனம் திறந்து பேசுவோம், மன மகிழ்வுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.